என்ன விஷயம் சொல்லு. எங்க மனசுடைஞ்சு போயிருக்கிறவன எதுக்கு கடைக்கு கூட்டிட்டு போறீங்க? சரவணி சும்மா வீட்லயே இருந்தாலும் கண்ட விடுதே நினைச்சுக்கிட்டு இன்னும் குழப்பமாயிருக்கேன். கடைக்கு வந்து வேலையை பார்த்தானாக்க இந்த பிரச்சனையை பத்தி யோசிக்காம இருப்பேன்னு நினைச்சேன். இந்நேரம் ஊர் முழுக்க நம்ம விஷயம் எல்லாம் பரவி இருக்கும். ஆளுங்க கண்ணு காது மூக்கு வச்சு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. வேற எங்க சரவணன் கண்ணுல பட்டா கழுகு கொத்துற மாதிரி கொத்தி ஏதாவது கேள்வி கேட்டு அவனை நோக அடிச்சிருவாங்க. ஒன்னும் கவலைப்படாத, சரவணனை யாரும் எதுவும் பேசாம நான் பாத்துக்கிறேன். அழுது இவளுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அக்கா அழாதீங்க. எம்ஏ படிச்சிருக்கான்னு சொல்லி வேலைக்கு சேர்த்தாதாமா தப்பு. நாங்க கல்யாணம் தானமா பண்ணி வச்சோம். வயசு வித்தியாசம்னு பார்த்தா கூட என்ன ஒரு 2 வயசு தானமா வித்தியாசம். நீங்க அவளை பொய் சொன்னதுதான் வீட்டுல யாராலையுமே ஏத்துக்க முடியல. கல்யாணத்துக்கு பிறகு கூட பல சந்தர்ப்பங்கள்ல நான் உண்மையெல்லாம் சொல்லிடலான்னு நினைச்சேன். இவங்களுக்கு போன் பண்ணி கேட்கவும் செஞ்சேன். இவங்க தான் இப்ப இந்த உண்மையை சொல்லிடாத, எப்படியாவது சமாளின்னு சொல்லி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. என்கிட்டயோ ராஜுகிட்டயோ சொல்லிருக்கலாம்ல. உங்களை வேலைக்கு போக சொல்லி மாமா சொல்லும் போது நீங்க வேணான்னு சொன்னீங்களே, அப்பவே எங்களுக்கு தப்பா தெரிஞ்சுச்சு. நாங்க உங்ககிட்ட கேட்கவும் செஞ்சோம்ல. ப்ளீஸ் தப்பவாவது நீங்க சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருக்கணும் தான், சொல்லல. தப்புதான். உன்கிட்ட, ராஜி கிட்ட, அத்தை மாமா கிட்ட, அவர்கிட்ட ஒரு பொய்ன்னு சொல்லிதான் இந்த நிலைமையில வந்து நிக்கிற. பெத்தவங்க பேச்சு மட்டும் கேட்கவே கேட்காது. கொஞ்ச நாளைக்கு நீங்க அமைதியா இருங்க. மீனா, நீயோ ராஜியோ அந்த நகவசியத்தை பத்தி வெளியே சொல்லிடாதீங்க. எந்த தப்பும் பண்ணாதவன்டா. நீ ஏன்டா அவமானம் தலை ஒழிச்சு நிக்கணும்? இந்த சிவனேசா, உங்க அண்ணன் பையனுக்கு பொண்ணு பாக்குறீங்களா? காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு சிவனேசா. பொண்ணு பாக்கும்போது ரொம்ப கவனமா பாக்கணும். இல்லன்னு வச்சுக்க, ஊருக்குள்ள சில பேர் வெள்ளையும் சொல்லாம திரிறானு பாரு. அவனு வீட்டு கதை மாதிரி நாரி போயிடு நாரி. என்ன ஆட்டம் போட்டானு தெரியுமா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு? இப்ப பாரு மொத்தமா அடங்கி போய் நிக்கிறானு. பட்ட அவமானத்துக்கு அவனுக்கு இடத்துல நம்ம மட்டும் இருந்தோன்னு வச்சுக்க, ஒரு வாரத்துக்கு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம். இல்லன்னா தூக்கில தொங்கி இருப்போம். நாம பதில் சொன்னா அவர் வேற ஏதாவது பேசுவாரு. அது எனக்கு தானப்பா அசிங்கம். இப்ப நடு ரோட்லயே வச்சு அசிங்கப்படுறதுக்கு எனக்கு தெம்பு இல்லப்பா. போலாம்ப்பா, வாங்க. எந்திரிச்சு வாமா, சாப்பிடலாம். உனக்கும் இவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஒரு பொய்ய உங்க அப்பா கிட்ட நான் சொன்னேன்டா. அதை தவிர இத்தனை வருஷ வாழ்க்கையில நான் ஒரு பொய்ய கூட சொன்னது இல்லடா. ஒரு பொய்க்கே நான் எவ்வளவு குற்ற உணர்ச்சி அனுபவிச்சேன்னு உனக்கு தெரியுமாடா? எப்படா அப்படி இருப்பா? எனக்கு யோசிக்க பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குடா. எனக்கு பிரச்சனைனா நான் எதிர்த்து நின்னுடுவேன்டா. பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியலடா. வேற என்னக்கா வேணும்? 1/2 கிலோ வெல்லம் கொடு. இல்லக்கா, வெல்லம் இல்ல, சாயந்தரம் தான் வரும். வெள்ளம் காலையிலேயே வந்துருச்சு. என்ன சித்தப்பா, கவனத்தை எங்க வச்சுட்டு வியாபாரம் பாக்குறீங்க? வேறங்க, அவர் அக்கா வீட்ல தான். அப்பா, மயிலுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன். வீட்டுல யாருங்க? தங்க மயிலுங்கிறவங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. உண்மையாவே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சுட்டாரு சார். ஐயோ, என் பொண்ணு வழிக்கு எப்படி நாசம் பண்ணிட்டாங்களே. வரதட்சணையா பணம் வாங்கிட்டு வா, சீரு வாங்கிட்டு வான்னு என் பொண்ணை டார்ச்சர் பண்ணி என் பொண்ணை அடிச்சு துரத்தி விட்டு கொடுத்துட்டு போங்க. ஒருத்தர் விடாம எல்லாரும் பேரும் எழுதி கேட்டாங்க. மருமக வீட்டாளுங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உங்க எல்லார் மேலயும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. மரியாதையா எல்லாரும் ஸ்டேஷன் வாங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசி